ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காயை வச்சு சூப்பரான வாழைக்காய் வறுவல். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக டக்குன்னு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது லெமன் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, பருப்புன்னு எல்லா குழம்புக்கும் எல்லா சாப்பாடுக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபியாக இருக்கும். இப்போ முதல்ல அதுக்காக ஒரு 1.5 வாழைக்காயை இது போல் நல்லா ஓரளவுக்கு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவும் தின்னாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லைஸ் பண்ணும்போது ரொம்ப சன்னமாக இருக்கிறதுனால பொரிக்கும் போதோ இல்லை தவாயில் போட்டு திருப்பும் போதோ உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் மொத்தமாகவே போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு தண்ணியில் போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இது வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு ஆஃப் குக் மட்டும் ஆனால் போதும். அதாவது அரை வேக்காடு மாதிரி இருந்தால் போதும். இப்போது இதில் நம்ம சில பொருட்களை போட்டு சேர்த்த போகிறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காய் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருட்களும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த காயில் மேலே இது போல் நல்லா தடவி விட்டுக்கலாம். நம்ம இதை பஜ்ஜி மாவு மாதிரி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம பார்க்குறதுக்கு அப்படி தெரிஞ்சாலுமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் நமக்கு டிஃபர் தான் ஆகும். நம்ம அதே போல் எண்ணெயிலையும் போட்டு பொரிக்க போகிறதில்ல. இது ஒரு சேலோ ஃப்ரை அளவுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். அதாவது தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இது போல் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு பொரிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் இருந்தாவே போதும். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்பூனில் விட்டு மட்டும் திருப்பி விட்டால் கூட போதும். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி செஞ்சுருக்கிறேன். இப்போது ஒரு பக்கம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திருப்பி போட்டு கரெக்டாக கோல்டன் கலர் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு நமக்கு மீன் துண்டு பொரிச்சது போலவே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஸ்கூலுக்கு லஞ்ச் ரெசிபிக்கு தேங்காய் சாப்பாடோட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு கொடுத்து விட்டுருந்தேன். ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. செஞ்சது உடனே எனக்கு காலையிலேயே காலி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான ரெசிபி மட்டும் இல்லைங்க, ரொம்பவே குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சக்கூடிய ரெசிபி. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அடைசல் போட்டதுக்கப்புறமா 2வது அடைசலும் போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் பொரிக்கும் போது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து இது மாதிரி பொரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வாழைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப மணமாக இருக்கும். வாசம் வந்து சூப்பராக கமன்னு நமக்கு வரும். இப்போ நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.